ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்னீப் அண்ட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற டூல் விண்டோஸ்லேயே ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வருது. விண்டோஸ் 10ல் இப்படி ஒரு டூல் இருக்குது, நம்ம நிறைய பேத்துக்கு தெரியாமலே இருக்கும். அப்படி உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் இப்போவே ஸ்டாப் பண்ணிடலாம். இது தெரியாதவங்களுக்காக மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே இப்போ நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் அப்படின்ட்டு இருக்கும். அப்படியும் தேடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இருக்கா, அப்படி இல்லைன்னா இங்கே டைப் பண்ணிங்கனாலும் வந்துடும். ஓகே, இது டைரெக்டாகவே உங்களுக்கு அந்த டூலே ஓப்பன் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நீங்கள் விண்டோஸ் கீ, ஷிஃப்ட் கீ, அப்புறம் எஸ் இது மூணையும் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் டைரெக்டாகவே எந்த போர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா கிளிப் போர்டில் சேவ் ஆகிரும். அப்போ இதை நீங்கள் டைரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணாலே போதும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இதை எந்த டூலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இப்போ நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ இதில் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஸ்னீப் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் இல்லாமல் ஒரு ரவுண்டாவோ, இல்லை நீங்கள் உங்களோட மவுஸ் பாயிண்டர் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சேஃப் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் வரும் உங்களுக்கு. ஓகே, அப்புறமா இதில் ஸ்னீப் அப்படிங்கிறது வெட்டுறது, ஸ்கெட்ச் அப்படிங்கிறது வரைகிறது. இப்போ பாருங்கள், இதில் பல் பாயிண்ட் பென் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கு. இது மூலமாக நம்ம எழுதிக்கலாம். இதில் இப்போது ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இதுவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் யாருக்கோ ஒரு ஆளுக்கு அனுப்பணும். நீங்கள் ஃபுல்லாக இதை அனுப்ப தேவையில்லாமல் இங்கே மட்டும் ட்ராக் பண்ணி இதில் சப்போஸ் ஏதோ எடிட் பண்ணணும். ஓகே, இதை இப்படி செலக்ட் பண்ணி நான் எடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. இதை நான் மார்க் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ண சொல்லணும். ஸோ இதை வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டிட் அப்படின்னு எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும். ஓகே, அதே மாதிரி இது பென்சில் டூல். கலரு நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய கலரு ப்ரெஸ் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் அதே மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு இது எரேசர், இதை அழிச்சிக்கலாம். நம்ம தப்பாக ஒரு வேளை எதுவும் கிறுக்கி இருந்தால் அதை திருத்திக்கிடுறதுக்காண்டி. இப்போ இவ்வளோ கட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அனுப்ப தேவையில்லை. அதையும் கிராப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் கோடு போடணும். இதில் ஒரு கோடு இங்கே போட வேண்டியிருக்கு. அப்படின்னா இந்த ரூலரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு கோடு போட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, சர்க்கிள் போடணுனாலும் அதே மாதிரி இந்த ரூலரை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் போடலாம். ஓகே, இது வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அவ்வளோதான், போயிடுச்சா. அப்புறம் இது ஷேர். நம்ம ஃபோனில் எப்படி ஷேர் ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான். ஷேர் பண்ணால் இன்ஸ்டால் பண்ண ஆப்லாம் காமிக்கும் இங்கே. இப்போது வாட்ஸ்அப், டெலிகிராம் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே இங்கே வரும். ப்ளூடூத்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம், வைஃபை நெட்வொர்க்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். இது காப்பி பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டோன்னா காப்பி பண்ணிக்கும். நம்ம டைரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது சேவ் பண்ணுறனாலும் சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது.